a by 2 அப்படி வச்சுட்டா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் 2n இல்லையா இது 4 ஆயிரும் +4 -1 என்ன ஆயிரும் +3 so 2n +3 so I'm taking ratio so this is minus 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 okay I'm not ratio this I'm subtracting the value so இது cancel ஆயிரும் இது பாருங்க 12.5 subtract பண்ணுங்க பார்க்கலாம் then இது என்ன கிடைச்சிரும் ag ஏனா மைனஸ் retardation x so இதுல என்ன கால் பண்ணலாம் h maximum கால்குலேட் பண்ணலாம் s க்கு பதிலா h maximum னு எழுதிட்டேனா என்ன கிடைச்சிரும் s is equal to h maximum u square divided by 2g so this is equation we can apply this இதெல்லாமே அப்ளை பண்ணலாம் yes understand this one clearly so இந்த மூணு equation காமனா இருக்க டேர்ம் என்னது acceleration எல்லாத்துலயும் so இந்த மூணு equation எப்ப நாம யூஸ் பண்ணலாம்னா acceleration கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் acceleration வேரியபிளா இருந்துச்சு அப்படினா Hi guys, welcome to Vettri NEET. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த கிளாஸ்ல நாம மோஷன் அட் ஸ்ட்ரைட் லைன் டாபிக்கை பார்க்க போறோம். அது ஸ்பெஷலா பார்ட்டிகல் மூவிங் அண்டர் த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும்போது எப்படி நாம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றது தான் என்ன சொல்லலாம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் நாம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணலாம். தென் பேஸ்ட் ஆன் தட் நாம அதை வச்சு எப்படி பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் தட். இப்போ பார்ட்டிகல் மூவிங் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? the final change in velocity, final velocity minus initial velocity divided by what is it? t ன்னு எடுத்துட்டேன். இதுல vங்கிறது என்ன சொல்லலாம்? it is a final velocity, uங்கிறது என்ன சொல்லலாம்? initial velocity. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும்போது டைம் 0 எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஸோ இது என்ன சொல்லலாம்? ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும்போது டைம் t, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும்போது 0னா we can concentrate only what is it? t மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் ஃபைனல் வெலாசிட்டிக்கு இனிஷியல் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கால்குலேட் v is equal to u plus 18 சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ v is equal to u plus 18ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன், இதுல இருந்து நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் நம்ம கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் டூயிங் தட். இதை நான் டிஃபரன்ஷியேட் எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்ம் v எப்படி எழுதலாம்? ஸோ dx by dt எழுதலாம் இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஃபைனல் பிளஸ் வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் வாட் இஸ் 80. இப்போ எனக்கு dx வேணும் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணலாம்? dx is equal to u plus u dt plus what is 80 dt ன்னு சொல்லலாம். ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். So if I take it as an initial, this is what is a final, right? So இதை எப்படி calculate, differentiate பண்ணலாம், integrate பண்ணலாம்னா so the final minus what is the initial. So this is position. So final minus initial சொல்லும்போது we can say it is a displacement எடுத்துட்டேன். இதுக்கு நான் magnitude எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு distance உங்களுக்கு கிடைச்சிரும். So இதை integrate பண்ணும்போது so integrationோட limit initial-ஆ இருக்கும்போது t is equal to 0, the final time t ன்னு எடுத்துட்டேன். Initial 0, final time நான் t ன்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ut பிளஸ் வாட் இஸ் இட் ஆஃப் 80 ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிரும். எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் வாட் இஸ் அட் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன் எப்படி சொல்லலாம்னா ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? u ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் இட் 2as ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த மூணு ஈக்குவேஷன் கூட இன்னொரு ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா நவ் நான் I'm moving from A to B க்கு நான் மூவ் ஆகிறேன். Understand this one. Total distance covered நான் என்ன எடுத்துட்டேன்? So n செகண்ட்ல total distance cover S ன்னு எடுத்துட்டேன். Just understand this one. இது S, n செகண்ட்ல கவர் பண்ண distance S ன்னு எடுத்துட்டேன். ஓகே, so இப்போ நான் இனிஷியல் வெலாசிட்டி நான் u எடுத்துட்டேன், u is equal to u ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன். சேம் as இப்போ n-1 செகண்ட்ல நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். n-1னா எக்ஸாம்பிள் 10 செகண்ட் எடுத்துட்டேன். n-1 அப்படின்னா n is equal 10 செகண்ட் எடுத்துட்டேன். n-1னா 9 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பேன் அதுதான் என்ன சொல்லலாம். so this we can say n-1 செகண்ட் எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எதை கொடுக்கும்? இதுதான் கொடுக்கும். அதுதான் என்ன சொல்லலாம்? nth டிஸ்டன்ஸ், அதாவது nth டைம்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகே, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும். ஓகேவா? ஸோ SN என்ன? nth டைம்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் இது 10 செகண்ட் எடுத்துட்டேன்னா இது என்னவா இருக்கும்? 9 செகண்ட். அப்படின்னா 9ல இருந்து 10 செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறதான்
nth displacement னு சொல்லலாம். So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Sn is equal to u plus a by 2 2n minus 1. This very important thing. இது என்னது nth second கான time நாம் எடுத்துக்கலாம். Okay. So what is the formula is that? Sn is equal to u plus a by 2 2n minus 1. And also, if a very important relation, one more relation is that. So இது very important relation. அதே மாதிரி இங்க v square is equal to u square plus 2as, and one more relation is that the displacement or distance is equal to u plus t ut plus half at square நாம சொல்லலாம். Okay, one more thing is that இப்போ ஒரு particle constant accelerationல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. a is equal to constant. இப்போ average velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Initial velocity கொடுத்திருக்காங்க, final velocity கொடுத்திருக்காங்க. Average velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Average velocity v average is equal to v plus u divided by 2 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். This is average velocity. எனக்கு distance கால்குலேட் பண்ணனும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Distance எனக்கு வேணும் அப்படினா ஸ்பீடுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Distance by time. Distance வேணும் அப்படினா speed into time. So இந்த இடத்துல நான் average velocity எடுத்துட்டேன் by 2 into what is the corresponding time taken. So this 5 formulas are very important thing. V is equal to u plus 80, s is equal to ut plus half 80 square, v square is equal to u square plus 2as. Then what is it? Sn is equal to u plus a by 2 2n minus 1. Then v average is equal to v plus u divided by 2. Distance வேணும் அப்படினா v plus u divided by 2 into time எடுத்துக்கலாம். இப்போ क्वेश्चन ஜெனரலா இந்த 5 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க. ஸ்பெஷலி 1 2 3 and 4, ஸ்பெஷலி 4th. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னா நமக்கு ஐடியா வருது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்கிற ஐடியா வராது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இருக்கு, டைம் இருக்கு. என்ன மிஸ்ஸிங்? டிஸ்டன்ஸ் இஸ் மிஸ்ஸிங். அப்படின்னா கொஸ்டின் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி நெவர் யூஸ் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன மிஸ்ஸிங் குவான்டிட்டி? ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. சரி, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு கொடுக்கல. அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி இஸ் மிஸ்ஸிங். ஸோ நீங்க ஃபைனல் வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதே மாதிரி இங்க ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் என்ன கொடுக்கல? டைம் கொடுக்கல. இப்ப டைம் கேட்டாங்கன்னா எதை யூஸ் பண்ணக்கூடாது? யூ நெவர் யூஸ் தட் தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் மிஸ்ஸிங். ஓகேவா? சோ இதுல என்ன மிஸ்ஸிங்? சோ திஸ் இஸ் வாட் தி டிஸ்டன்ஸ் இஸ் மிஸ்ஸிங். இதுல என்ன மிஸ்ஸிங் இஸ் தட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் மிஸ்ஸிங். இதுல எது மிஸ்ஸிங் இஸ் தட் டைம் இஸ் ஈக்குவல் டைம் மிஸ்ஸிங். சோ எது மிஸ் ஆயிருக்கும் அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியாது, மற்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் an idea. We'll start problem based on this ideas. Okay, first I'll start in the 3 equation. The 5 equation தான் maximum யூஸ் பண்ண போறோம். 1 2 3 4 5 and 6. Okay, 1 2 3 4 and 5. That's it. Okay, now we'll start with this idea based on this relation. First வர பாருங்க question. Transition. The equation of motion can be applied only if acceleration along the direction of velocity. அப்படி சொல்லாமா? It is not like that. So என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கலாம்? ஆப்போசிட் டு த வெலாசிட்டியா இருக்கலாம். ஏன்னா டீசலரேட் ஆகும் பார்ட்டிகல். அப்படின்னா இது என்ன ஆப்ஷன் சொல்லலாம்? This is what is a wrong option. So this is wrong option. Yes or no? ஏன்னா the along the direction of the velocity and constant. It is wrong. Opposite கூட இருக்கலாம். So next பாருங்க reason, if the acceleration of the body is 0, then it is motion is என்ன சொல்லலாம்? Yes, it is a uniform motion சொல்லலாம். ஏன்னா ஆக்சலரேஷன் 0 இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி என்னவா இருக்கும்? இட் இஸ் அ கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த மோஷன் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒன் மோர் திங் இஸ் தட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த 3 ஈக்குவேஷன். ஸோ வாட் ஆர் த ஈக்குவேஷன்? v is equal to ஈக்குவேஷன் பாருங்க. v is equal to just wait. Yes, v is equal to u plus 80 and also what? s is equal to ut plus half 80 square. Then what is it? V square is equal to u square plus 2as. இல்லையா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் காமனா இருக்க டைம் என்னது? ஆக்சலரேஷன் எல்லாத்துலயும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் எப்ப நாம யூஸ் பண்ணலாம்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும் போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஆக்சலரேஷன் வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூஸ். இதை யூஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். The equation of motion is valid
for a constant acceleration. If it is a variable, we cannot use this equation of motion. So this must be known clearly. Okay, so இப்போ நான் next problem போறேன். Next one, when the displacement of the body is directly proportional to the square of the time. Yes, s is equal to ut plus half at square. இல்லையா? When the body moving with a uniform constant, yes, it is what we can say is that. So நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா s is directly proportional to, if it is a rest எடுத்துட்டேன் அப்படின்னா s is directly proportional to half t square. இல்லையா? So என்ன சொல்லிட்டேன், proportional to square of time. Yes, it is a square of time. Yes, is correct. Next one is that the slope of velocity and time graph with the time axis gives what? Yes, acceleration. Yes. So இப்போ நான் எடுத்துட்டேன், this is velocity, this is time நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். So example, if it is a moving in a straight line, so இதுல slope என்ன கொடுக்கும்? This is delta v divided by delta t. So delta v divided by delta t, yes, it is a acceleration. Is it correct? Yes. So option, the displacement of the body, yes. இதுல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதை derive பண்ணலாமான்னு பார்க்கலாம். Okay, because it is the acceleration, just I am writing that dv by dt ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா this is a. இல்லையா? So இப்போ நாம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஜஸ்ட் இன்டகிரேட் பண்றேன், dv is equal to a dt. இல்லையா? So இது என்ன சொல்லலாம், இதை நான் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைச்சிரும்? So this is v, just I am taking that v is proportional to what? at ன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணும்போது. இந்த v மறுபடியும் இன்டகிரேட் பண்றேன், dx by dt. இல்லையா? It is a into t. Again நான் dx வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? a into t dt. So எனக்கு நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஜஸ்ட் ஐம் டேக்கிங் எக்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இது இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? at. ஸோ at இன்டகிரேட் பண்ணா வாட் யூ வில் கெட்? at ஸ்கொயர் பை 2 உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லையா? அப்போ நான் டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் இஸ் இட்? ஸ்கொயர் ஆஃப் டைம். எஸ், இட் இஸ் அ கரெக்ட். அப்போ நான் இந்த assertion கரெக்ட் and reason explains that assertion. Yes, so option என்ன சொல்லலாம்? So a is the correct. Is it correct? So s is equal to, so இங்க நான் substitute பண்ணும்போது, see I am not applying the limit, just I am doing that direct relation. So s is directly proportional to what? at square னு சொல்லலாம். And s is proportional to t square. Yes, it is a assertion is correct. Next one. Next problem I எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. Now the particle moves in a straight line. Very important question. Moves in a straight line with a constant acceleration. First given கொடுத்துருங்க. Okay, constant acceleration கொடுத்துட்டாங்க. So given என்னது? So particle moving with a constant acceleration. ஏங்கிறது என்ன சொல்லலாம்? It is a constant. Yes or no? Given constant. Now it change its velocity. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 செகண்ட்ல இருந்து 10 மீட்டர் per செகண்ட்ல இருந்து 20 மீட்டர் per செகண்ட் இருக்கு. Okay, while passing distance என்ன சொல்லிட்டாங்க? 135 மீட்டர் in t second. The value of t னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க அண்ட் ஆல்சோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? டைம் கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ரைட் த கிவன் வேல்யூ. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டி வாட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி என்ன கொடுத்துட்டாங்க? 20 மீட்டர் per செகண்ட். எஸ், தென் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கு? 135 மீட்டர் எவ்வளவு செகண்ட்ல? t செகண்ட்ல கவர் பண்ணிருக்கு. இந்த t தான் நான் கால்குலேட் பண்ணணும். See here, I told you that constant acceleration இருக்கும்போது average velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We already know that v plus u divided by 2. This is what is it? V average. எனக்கு distance வேணும் அப்படின்னா distance equal to v plus u divided by 2 into what is the time. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? டைம் தான் கால்குலேட் பண்ணணும். We can substitute easily and we can call the value. 135 is equal to, yes, so what is the initial and final velocityங்கிறது என்ன சொல்லலாம்? 30. 10 plus 20, 30 divided by 2, t எடுத்துக்கலாம். எஸ் ஆர் நோ? ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைச்சிடும்? 15. ஸோ டீயோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 135 divided by 15, ரைட்? ஸோ ஆப்ஷன் இப்போ நான் கேன்சல் பண்ண எவ்வளோ டைம்? திஸ் இஸ் வாட் இஸ் 9 times. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஆன்சர் இஸ் தட் B is the answer. That's it. Okay. So do it properly. You'll get the answer. Okay. Next problem போலாமா? Yes. Try to solve the problem. Easier. So என்ன கொடுத்துட்டா? Velocity of the particle is equal to root under 25 minus 8x. Then find the initial velocity and acceleration calculate பண்ணணும். So கொடுத்திருக்க equation எழுதுரு. So இப்போ நாம ஈஸியா calculate பண்ணிடலாம். Try to solve the problem. Okay. So pass பண்ணிட்டு solve பண்ண பாருங்க. எப்படி calculate பண்ணலாம்? V is equal to என்ன சொல்லிட்டாங்க? root under 25 minus 8x ன்னு கொடுத்துட்டாங்க. இல்லையா? இப்போ பாருங்க, rearrange பண்ணுங்க இதை. V square is equal to the root cancel பண்ணா square பண்ணணும். 25 minus 8x ன்னு சொல்லலாமா?
இங்க பாருங்க இது என்னது b ஸ்கொயர், இது என்னது u ஸ்கொயர் plus 2ax ன்னு எடுக்கலாமா? எஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், what is the initial velocity? So u square is equal to 25. அப்படின்னா u ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? √25. so u ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? this is what is it 5, because it is a magnitude மட்டும் எடுத்துட்டேன், நெகட்டிவ் எடுக்காம பாசிட்டிவ் மட்டும் எடுத்து 5 meter per second. எஸ் ஆர் நோ? the acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 இது எப்படி எழுதுறேன்? so -2 -8 எப்படி எழுதுறேன்? 2 into a, இதை கேன்சல் பண்ணா a ஓட வேல்யூ என்ன இருக்கும்? -4. so 5 -4, that's the acceleration. That's it, simple idea. You need to get a question. This is an easy one. Try to solve the problem. See, I tell you one thing is that if you follow this lecture, definitely you can able to score 150 plus in physics, because இங்க questions எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா NEET as well as what is it JEE ஓட important concept, important problem பேஸ் பண்ணி தான் இந்த set of questions. So if you solve this question, definitely உங்களுக்கு clear idea வந்துரும் the corresponding conceptல. Okay, next one பார்க்கலாம். So what is the idea is that now, so the particle has the initial velocity கொடுத்துட்டாங்க, given. What is given is given. So given value initial velocity எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 2i cap plus what is it 3j cap னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Now the acceleration vector, acceleration கொடுத்துட்டாங்க என்னது? 0.3 i cap plus 0.2 what is a j cap. Then velocity after, magnitude of velocity after 10 second கேட்டிருக்காங்க. So t ங்கிறது என்ன சொல்றேன்? 10 second. Direct formulaல நாம substitute பண்ணலாம். So v is equal to u plus 18 எடுக்கலாமா? So u ஓட வேல்யூ என்னது? 2i cap plus what is it 3j cap plus a ஓட வேல்யூ என்னது? 0.3 i cap plus 0.2 j cap into what is it 10. v plus v is equal to u plus 18. Right? So இப்போ என்ன கிடைச்சிரும்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆயிரும், இது 2 ஆயிரும். So i ஆட் பண்றேன், ஏன்னா வெக்டர் அடிஷன்ஸ். ஸோ இது 2 இது 3 சொல்லும்போது 5i cap, அதே மாதிரி 5j cap. இப்போ மேக்னிடியூட் தான் கேட்டிருக்கனால 5 நான் காமனாக எடுத்துட்டேன், என்ன கிடைச்சிரும்? i cap plus j cap. இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்துட்டேன்னா √2, that's it. So i cap plus j cap, இதோட மாடுலஸ் வேல்யூ √2. What is the answer? Is that B is the answer. That's it, over. Okay, next problem. Yes, next one பாருங்க. The distance traveled by the particle starting from rest. So question initially கொடுத்துட்டாங்க, கிளியரா படிச்சிருங்க. படிக்கும் போதே என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னது? கிவன்ல இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும்? u is equal to 0. This is what is it given value. Yes. Next, moving with the constant acceleration. Acceleration கொடுத்துருங்க 4/3. Third secondல நாம கால்குலேட் பண்ணோம். n is equal to what? Third second. Yes or no? 3 secondல கேட்கல, third second. அப்படின்னா nth second மாதிரி. Yes or no? nth secondல என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணணும். So Sn is equal to u plus a by 2 2n minus 1. Right? இது என்னங்கிறது என்ன? third secondல இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துட்டாங்க? 0. ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க 4/3 into 2, ஏன்னா denominator 2. So 2 into third second 3 minus 1. So what you will get? So this is 2/3. So இது என்ன கிடைச்சிரும்? 6 minus 1 5 கிடைச்சிருமா? 5. So numeratorல 2 into 5 10/3. ஆப்ஷன் இருக்கா? Yes, it is a 10/3. That's it. இது புரிஞ்சுதா? So this very important relation. Next one. Clear? So next one is the object start his motion from rest. Motion from rest na initial velocity என்னவா இருக்கும்? 0. That is the point. Moving with the constant acceleration. So constant acceleration எடுத்துட்டேனா, now constant acceleration given கொடுத்துட்டாங்க. என்னன்னா, so it is given initial velocity என்ன கொடுத்துட்டாங்க? u is equal to 0. Initial velocity u is equal to 0. The acceleration, constant acceleration a is equal to constant. Find the ratio of the displacement in what? 5 second. 5 second. Understand this one. It is not a fifth second. 5 second. And next to what is it? 5 second la கேட்டிருக்காங்க. Next to 5 second. அதுதான் என்னது? 5th second மாதிரி. Yes or no? So we'll start with this. So first என்ன கால்குலேட் பண்ணா? Displacement நாம கால்குலேட் பண்ணணும். 5 secondல. Initial velocity 0 ன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கால்குலேட் பண்ணணும்? Displacement is equal to 5 secondல எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So I'm using initial velocity. S is equal to ut plus half at square. Right? Half at square. இதை யூஸ் பண்ணலாமா? ஏன்னா initial velocity 0. யூஸ் பண்றது தெரிஞ்சுக்க எப்படி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. Yes. Now, so இப்போ நான் எடுத்துட்டேன் 1/2 ஏங்கிறது கான்ஸ்டன்ட் t. 5 செகண்ட்ல என்ன வேலை இருக்கும்? So this is what is it? 5 square 25. Okay, இது என்ன சொல்லலாம்? 5 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். Okay, this is equation 1. So இப்போ என்ன சொல்றாங்க? 5th second, next 5th second சொல்லிட்டாங்க. Okay, so டைரக்டா நான் 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? 5th second என்ன ஈக்குவேஷன்?
S is equal to u plus a by 2 2n minus 1. So uங்கிறது 0, a by 2 2, n-ங்கிறது என்ன 5th second 5 minus 1, right? So என்ன கிடைச்சிரும் a by 2 இது என்ன 10 minus 1 என்ன இருக்கும் 9. இது புரிஞ்சுதா? So this is what is the equation is 2. So இப்போ என்ன கேட்டிருக்காங்க 1 by 2 5 செகண்ட்லயும் 5th செகண்ட்லயும் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் a by 2 கேன்சல் ஆயிரும் ஏன்னா ரேஷியோ எடுக்கும்போது a by 2, so இது a by 2 இது கேன்சல் ஆயிரும் மேல என்ன இருக்கும் நியூமரேட்டர் 25 divided by denominator 9. That's it. So what is the relation is that 25 divided by 9. Clear ஆ தெரிஞ்சு. Okay, so now if you use the next one is that a body starts from rest. அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறது ஈக்குவேஷன்ல see எல்லாரும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது கொடுத்திருக்கிறது என்னன்னு தெரியாது அப்படி எப்படி ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம் தெரியாதுதான் ப்ராப்ளம். Okay, but I will explain clearly. Understand this one. Given first one என்ன கொடுத்திருக்காங்க initial velocity என்னது body start from rest which mean that initial velocity என்னவா இருக்கும் 0. yes or no? moves with a constant acceleration. Yes, constant acceleration. ஏங்கிறது என்ன சொல்லிட்டாங்க constant சொல்லிட்டாங்க. The ratio of the distance covered by the body nth secondல okay distance covered by body nth second அப்படின்னா distance covered by the body nth second அப்படின்னா s is equal to u plus a by 2 2n minus 1. புரிஞ்சுதா ஏன்னா nth second distance covered by nth second தான். so in this equation initial velocity என்ன கொடுத்துட்டாங்க 0 னு கொடுத்துட்டாங்க. okay இதுதான் distance covered by nth second. next one second to that covered by n second t secondங்கிறது என்ன சொல்லலாம் so because இது என்ன சொல்லலாம் n second கொடுத்திருக்காங்க nth second வேற n second வேற n secondங்கிறது என்ன சொல்லலாம் s is equal to ut plus half ad square யூஸ் பண்ணனும் nth secondனா u plus a by 2 2n minus 1 யூஸ் பண்ணனும். so அதல கேர்ஃபுல்லா இருங்க. so nth இது nth second இது n second எப்படி யூஸ் பண்ணலாம் u plus a by 2 ut plus half ad half a t square இல்லையா. so initial velocity 0. so இப்போ என்ன கேன்சல் ஆயிரும் இப்போ ரேஷியோ எடுத்தனா இதுவும் கேன்சல் ஆயிரும் because it is a common velocity. இது n tங்கிறது என்ன n second. so just I am referring n. so இப்போ என்ன கிடைச்சிரும் s nth divided by what sn என்ன கிடைச்சிரும். so this is what is it 2n minus 1 divided by what is it n square. this is the ratio. இது புரிஞ்சுதா yes or no? see உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க. so we will go with a more problem based on எந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த क्वेश्चनக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா just come and then I will discuss more question based on that. okay so next என்ன பார்க்க போறோம் அப்படினா stopping distanceங்கிறது என்ன அப்படினா நான் கார்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன் இப்போ சடனா பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் டக்குன்னு நிக்காது ஒரு certain distance டிராவல் ஆகி ஃபைனலா ஸ்டாப் ஆகும். இப்போ நான் பிரேக் அப்ளை பண்றதுல இருந்து ஃபைனலா எங்க ஸ்டாப் ஆயிருக்கோ ஏன்னா ஃபைனலா ஸ்டாப் ஆயிருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லலாம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். இப்போ எப்படி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் கார் எடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் அ கார் நான் எடுத்துட்டேன். இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ எடுத்துட்டேன் இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது இருக்க இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஸ்டாப் ஆகும் இல்லையா. அது ஃபைனல் வெலாசிட்டி பிகம் 0. இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் தெரியும். டிஸ்டன்ஸ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணது கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் s is equal to v square is equal to u square plus 2as யூஸ் பண்ணலாம். எப்படின்னா so v square is equal to u square plus what 2as. இப்போ uங்கிறது என்ன நமக்கு தெரியும் இங்க u ஃபைனல் வெலாசிட்டி என்ன 0. so minus u square is equal to 2as. இங்க uங்கிறது மைனஸ் எதனால வந்துச்சு because of a retardation. ஸ்பீடு கம்மி ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் u square divided by 2a னு சொல்லலாம். this very important thing stopping distance நான் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த acceleration கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம். if I take ratio s1 by s2ங்கிறது என்ன சொல்லலாம் u1 square divided by u2 square வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம். so this ratio கால்குலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். so இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். so என்ன பார்க்க போறோம்னா the bus is moving along straight line highway with a speed what 72 km per hour. it's brought to halt within 4 seconds after applying the brakes. the distance traveled by the bus during its time நாம கால்குலேட் பண்ணனும். ஓகேவா. சோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க the question is that
இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு 72 கிலோமீட்டர் பர் போயிட்டு இருக்கு. சீங்க இங்க கிலோமீட்டர் பர் ஹார் கொடுத்துருக்காங்க, இங்க மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கிலோமீட்டர் ஹார்ல இருந்து எது கன்வெர்ட் பண்ணணும், மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. பட் ரேஷியோ கொடுத்துருத்தாங்கன்னா நோ நீட் டு வரி அபவுட், ஏன்னா கேன்சல் ஆயிரும். பட் இங்க நாம என்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ டிஸ்டன்ஸ் கவர் கால்குலேட் பண்ணணும். ஸோ தட் இதை நான் கன்ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கிவன் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்களா. வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, u is equal to 72 கிலோமீட்டர் பர் ஹார் இல்லையா. ஸோ இதுக்கு நான் கன்வெர்ட் பண்ணா மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணா என்ன கிடைச்சிடும், 72 5 divided by 18 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா. எஸ், இதை கேன்சல் பண்ணா என்ன சொல்லலாம், 12 டைம் திஸ் இஸ் 3 டைம்ஸ் என்ன கிடைச்சிடும், திஸ் இஸ் 4 in 4 times. So எனக்கு கிடைச்சிடும் 20 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா இனிஷியல் வெலாசிட்டி. இட் ஹால்ட் 4 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ t is equal to 4 செகண்ட்ல ஹால்ட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. த டிஸ்டன்ஸ் டிராவல் பை தஸ் பஸ் இந்த டைம் நான் கால்குலேட் பண்ணேன். 4 செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. பட் நமக்கு என்ன தெரியாது, ஆக்சலரேஷன் தெரியாது. ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாமா, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன தெரியும், ஏன்னா ஹால்ட் ஆயிருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி டைம் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாமா, எப்படி கால்குலேட் பண்ணலாம். So v is equal to u plus 80. So final velocity becomes 0, initial velocity 20. ஏன்னா இந்த சைடு வரும்போது மைனஸ் a தான் கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ செகண்ட் 4 செகண்ட். அப்போ நான் கேன்சல் பண்ணா a ஓட வேல்யூ என்ன இருக்கும், -5. இது புரிஞ்சுதா, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ண, s is equal to u square divided by 2as இல்லையா. 2a u ஓட வேல்யூ என்னது, u ஓட வேல்யூ 20, 20 into 20 divided by 2 into a ஓட வேல்யூ 5. So 2 into 5 10. So இங்க 0 இந்த 0 cancel ஆயிருக்கு. 2 into 20 40 meter. That's it. So option என்னது 40 meter. இது புரிஞ்சுதா? Yes. So next question போலாம். A car moving with a speed of 150 km per hour and after applying that brakes it's travel 27 meter. Okay. So 150 km per hour ல போயிட்டு இருக்கு. பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, 27 meter போயிருக்கு. So at stop, if the same car is moving with a speed of 1/3 of that reported and one third of the reported speed, அப்பனா u/3 போயிட்டு இருந்துச்சுன்னா then it will stop after traveling ன்னு சொல்லிட்டாங்க. See here in the point because it is a same car moving with a speed. So இந்த இடத்துல நான் acceleration என்ன எடுத்துட்டேன், constant எடுத்துட்டு then we are solving that because friction என்னவா இருக்கும், சேமா இருக்கும் first case and second case because it is same car same tire. ஓகே, பட் ஸ்பீடு மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, வேரி ஆயிருக்கு. ஸோ கைனடிக் ஃபிரிக்ஷன் என்னவா இருக்கும், ரிமைன்ஸ் சேம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஐ எம் ரைட்டிங் தட் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u1 எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 50. ஸோ ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் யூன்னு எடுத்துட்டேன் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டேக் ரேஷியோ தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால யூன்னு எடுத்துட்டேன். u2ங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, 1/3 ஆஃப் த ரிப்போர்ட்டட் டைம் u/3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ s1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27 மீட்டர். இப்போ s2 நாம கால்குலேட் பண்ணணும். Yes or no? So I told you the ratio and acceleration is same. So s1 is equal to what, u1 square divided by s2 is equal to what, u2 square. So s1 is 27 divided by s2 is equal to u1 is u divided by u/3 the whole square இல்லையா. So இது cancel ஆயிரும், இந்த 3 மேல போர்ஷனா ஸ்கொயர் பண்ணா 9. So இதுவும் இது cancel ஆச்சுனா 3 time s வேணும் அப்படினா s2 is equal to 3. That's it. Is it clear? That's idea. So next problem போலாம். Next is very important question based on the penetration of that bullet. இந்த மாதிரி questions எல்லாம் very important question. இப்போ என்ன calculate பண்ண போறோம்னா, so we are going to calculate a bullet is fired into fixed target, right? It loses 1/3 of its velocity after traveling 4 centimeter. It penetrates further p into 10 to the power of -3 meter before coming at rest. Find p value. இதுதான் நாம கால்குலேட் பண்ணணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, given. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டார்கெட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ டிராவலிங் பிஃபோர் கம்மிங் இட் ரெஸ்ட். ஸோ நான் என்ன எடுத்துட்டேன், ஒரு டார்கெட் எடுத்துட்டேன் பிகாஸ் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் வுடன் பிளேட் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இனிஷியலா இந்த புல்லட்டோட ஸ்பீடு யூன்னு எடுத்துட்டேன் ஹிட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ ஆஃப்டர் ஹிட்டிங், ஓகே, ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, 4 சென்டிமீட்டர் டிராவல் ஆயிருக்கு இல்லையா. 4 சென்டிமீட்டர் டிராவல் ஆயிருக்கு. இங்க வரும்போது எவ்வளவு லாஸ் ஆயிருச்சு, ஆஃப்டர் டிராவலிங் 4 சென்டிமீட்டர் இட் லாசஸ் வாட், 1/3 ஆஃப் த வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. 1/3 ஆஃப் த வெலாசிட்டி அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u. இப்போ 1/3 லாஸ் அப்படின்னா u/3 என்ன கிடைச்சிடும், 2e/3. ஸோ இங்க வரும்போது என்ன இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்,
2u by 3r. இல்லையா? Next one. It's penetrate further p into 10 to the power of minus 3 before coming at rest. அப்படின்னா இந்த 2u by 3 ஓட ஸ்பீடோட டிராவல் ஆயிருக்கு. ஓகே, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னா just I am taking x distance. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அங்க என்ன ஆயிருச்சு? ஃபைனல் வெலாசிட்டி பிகம் 0. இல்லையா? இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும் ஆஃப்டர் 4 மீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணலாங்க பாருங்க. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ டிஸ்டன்ஸ், ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தட், பின்னாடி இருந்து முன்னாடி வரலாம். எப்படின்னா, so we can say it is a final velocity becomes 0. V square is equal to u square plus 2as x. இது 0. ஏன்னா ஃபைனல் velocity ஸ்டாப் ஆயிருச்சு. இது இந்த சைடு கொண்டு வந்துச்சுன்னா minus u square is equal to 2ax. அப்ப எவ்வளவு unknown வேல்யூ இருக்கு? a unknown வேல்யூ, x unknown வேல்யூ. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? a ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இங்க uங்கிறது என்ன? 2u by 3. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 4u square divided by 9. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிடும் 2ax. இப்போ a ஓட வேல்யூ தெரிஞ்சா x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் முன்னாடி இருக்கிறத யூஸ் பண்றேன். எப்படி யூஸ் பண்ணலாம்? I'm using this. So இப்போ பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும். What is இனிஷியல் வெலாசிட்டி? இங்க ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது 2u by 3. ஸோ அதை ஸ்கொயர் பண்ண கிடைச்சிடும் 4u square divided by 9 சொல்லலாம். இது ஃபைனல் வெலாசிட்டி is equal to what is initial velocity? Before that u square plus 2a. x இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு? 4 into 10 to the power of minus 2 கவர் பண்ணிருக்கு இல்லையா? சென்டிமீட்டர் கவர் பண்ணிருக்கு. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? எல்லாமே தெரிஞ்ச வேல்யூ, unknown வேல்யூ, ஏங்கிறது unknown வேல்யூ. ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 4u square by 9, u square சொல்லும் போது என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணா minus 5u square divided by what? 9 is equal to 2a 4 into 10 to the power of minus 2. So I am not cancelling anything, just keep it at. ஏன்னா இங்க நாம கேன்சல் பண்ணிக்கலாம். So 5u square divided by 9, இது என்ன 2 into 4 8 ஆயிருமா? 8 into 10 to the power of minus 2. This is what is a. So எடுத்துட்டு போய் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் aங்கிற இடத்துல. So என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 4u square 9 is equal to what? 2 into a ஓட வேல்யூ என்னது? minus 5u square divided by 9 into 8 10 to the power of minus 2 into x. புரிஞ்சுதா? இப்போ என்ன கேன்சல் ஆயிரும் பாருங்க, இந்த 9 கேன்சல் ஆயிரும், இந்த u square மைனஸ் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இங்க பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதுறேன். 4 is equal to 2 into 5 divided by 8 எழுதலாமா? எஸ் ஆனா மற்றது எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. இஸ் இட் கிளியர்? ஸோ இதை நான் இங்க கொண்டு போறேன், இங்க மல்டிப்ளை பண்றேன் into 10 to the power of minus 2 into x. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 8 4s are 32 into 10 to the power of minus 2. இது 2 5s are 10 இல்லையா? ஸோ இது மேல போர்ஷன் என்ன ஆயிரும்? 32 10 to the power of minus 3. This is what is value x. So p ஓட வேல்யூ என்னது? 32. That's the answer. Is it clear? So this is an idea you must be know clearly. Next problem போலாம். Okay, next question is that a particle start with the initial velocity is 10 meter per second கொடுத்துட்டாங்க. Initial velocity 10 meter per second. Along x direction, accelerated uniformly at the rate ன்னு கொடுத்துட்டாங்க. Accelerate uniformly, acceleration கொடுத்துட்டாங்க 2 meter per second square ன்னு கொடுத்துட்டாங்க. Now, time taken by the particle to reach the velocity 60 meter per second கேட்டிருக்காங்க. அதாவது so time taken நம்ம கால்குலேட் பண்ணோம். given என்ன சிம்பிள் क्वेश्चन, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். so என்ன கொடுத்துட்டாங்க? இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்திருக்காங்க? u is equal to 10 கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? a. நமக்கு தெரியலனா யூனிட் வச்சே கால்குலேட் பண்ணலாம். ஆக்சலரேஷன் மீட்டர் per second square, ஆக்சலரேஷன் கொடுத்திருக்காங்க 2, ரைட்? மீட்டர் per second. so final velocity என்னது? 60. எவ்வளவு டைம் ஆயிருக்கும் அப்படிங்கறத கேட் பண்ணேன். v plus v is equal to u plus 80. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் velocity 60, இனிஷியல் வெலாசிட்டி 10 பிளஸ் ஆக்சலரேஷன் இன்டு t. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா 50 is equal to 2t. ஸோ t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? t is equal to 25 seconds. That's it. அவ்வளவுதான். Is it clear? So next problem போலாம். Yes, next one. Try to solve this problem. A bullet of mass 20 gram has an initial speed of 1 meter per second. Just before it start penetrating a mud wall of thickness என்ன சொல்லிட்டாங்க? 20 centimeter கொடுத்துட்டாங்க. Okay, the wall of offer resistance 2.5 10 to the power of minus 2 newton. Newton என்ன அர்த்தம்? force கொடுத்திருக்காங்க. acceleration calculate பண்ணலாமா? by mass. The speed of the bullet after emerging from that other side of the wall னு கேட்டிருக்காங்க. Okay, same idea தான். apply solve பண்ண ப்ராப்ளமே தான், previous problem. So given, start பண்ணுங்க பார்க்கலாம். So mud கொடுத்துட்டாங்க. Okay, so
இப்போ the speed எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மாஸ் கொடுத்திருக்கிறது பார்க்கலாம் mass is equal to 20 gram so இது கன்வர்ட் பண்ணா kg கன்வர்ட் 20 into 10 to the power of minus 3 kg கன்வர்ட் பண்ணலாம் 1 கிராம்ங்கிறது என்ன சொல்லலாம் 10 to the power of minus 3 kg ன்னு சொல்லலாம் ரைட் இனிஷியல் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லிட்டாங்க 1 மீட்டர் per second கொடுத்துட்டாங்க இல்லையா 1 மீட்டர் per second and also what thickness எவ்வளவு சொல்லிட்டாங்க this is what is it 20 centimeter ன்னு கொடுத்துட்டாங்க 20 centimeter the force கொடுத்துட்டாங்க இல்லையா force எவ்வளவு கொடுத்திருக்காங்க is equal to 2.5 10 to the power of minus 2 இப்போ acceleration வேணும் அப்படினா by mass என்ன கிடைச்சிரும் we will get an acceleration இல்லையா so இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் so this is 2.5 10 to the power of minus 2 acceleration-ங்கிறது என்ன mass-ங்கிறது 20 into 10 to the power of minus 3 இது மேல வந்துச்சுனா என்னவா மாறிடும் so plus 3 ஆயிருமா minus 3 plus 3 cancel ஆயிரும் என்ன இருக்கும் 2.5 10 divided by 20 so என்ன இருக்கலாம் இது கேன்சல் பண்ணா 10 சொல்லும்போது 25 divided by 20 so cancel பண்ணா 5 divided by 4 right 5 divided by 4 என்ன சொல்லலாம் 1.25 is it clear 1.25 next one acceleration calculate பண்ணிட்டோம் so இப்போ final emerge ஆகும்போது what is the final velocity ன்னு calculate பண்ணனும் initial velocity நமக்கு தெரியும் distance தெரியும் so can we calculate எப்படி calculate பண்ணலாம் v square is equal to u square plus 2as final velocity square is equal to initial velocity square plus 2as right final velocity da calculate பண்ணு initial velocity என்னது 1 meter per second 1 okay retard ஆகுது resistor னா என்ன சொல்லலாம் minus acceleration அத மைண்ட்ல வெச்சுக்கேன் plus போட்டீங்கன்னா தப்பான ஆன்சர் வந்துரும் understand this one retardation because resist சொல்லும்போது negative acceleration minus 2 into a ஓட வேல்யூ என்னது 1.25 into x இல்லையா so this must be known clearly so 1.2 yes fine so இப்போ நாம என்ன பண்றோம் 2a a ஓட வேல்யூ 1.25x is fine everything is fine thickness 20 yes x ஓட வேல்யூ என்ன 20 cm இப்போ நாம ஃபைனல் velocity 20 cm இல்லையா 20 cmங்கிறது என்ன சொல்லலாம் 0.2 ன்னு சொல்லலாமா can we write this 20 cm so 20 எப்படி எழுதலாம் cm 10 to the power of minus 2 எப்படி எழுதலாம் 0.2 ன்னு எழுதலாம் so இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்கும் 1 minus so இங்க பாருங்க 2 இது 0.4 2 ன்னு சொல்லும்போது 0.4 so 125 into 4 right so this is 0 balance 2 this is 0 balance 1 yes 5 so 3 point தள்ளி போடும்போது yes 0.5 so என்ன கிடைக்கும் 0.5 which means this 1/2 இல்லையா is it clear right so இங்க பாரு v square is equal to what v square is equal to 1/2 v ங்கிறது என்ன சொன்னா 1/√2 1/√2 ஓட வேல்யூ என்ன 0.707 0.7 that's it இது புரிஞ்சுதா this is an idea have to know clearly is it clear next problem next one so this is very important question a goods train accelerated uniformly on the straight railway track approaches an electric pole standing on the side of track its engine passes the pole with a velocity u and the guard room passes with velocity என்ன சொல்லிட்டாங்க v ன்னு சொல்லிட்டாங்க okay so simultaneously அதாவது the engine start pole cross பண்ணும்போது its velocity u ன்னு எடுத்துட்டாங்க guard start பண்ணும்போது its velocity v ன்னு எடுத்துட்டாங்க initial and final கொடுத்துட்டாங்க okay the mid wagon of the train passed to the pole with the velocity calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க yes or no so இதை எப்படி calculate பண்ணலாம் we'll start with this so என்ன கொடுத்துட்டாங்க so initial velocity u ன்னு கொடுத்துட்டாங்க final velocity v ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ மிட் பேல கேட்டிருக்காங்க so this is what is that pole this is what is the guard yes or no இதுக்கு இடையில v mid pointல என்னன்னு கேட்டிருக்காங்க because here total distance நான் l எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் இது என்னவா இருக்கும் l/2 இது என்னது l/2 ஏனா it is moving with the acceleration same acceleration முன்னாடி ஒரு acceleration பின்னாடி ஒரு acceleration எல்லாம் இருக்காது it is moving with the constant acceleration okay now we'll start with this இப்போ நாம இங்க கால்குலேட் பண்ணலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் initial velocity final velocity acceleration relation அப்ளை பண்ணலாமா இப்போ பாருங்க final velocityங்கிறது என்ன mid point square is equal to initial velocity plus 2a s ங்கிறது என்ன distance இதுக்குன்னு l/2 2 cancel so இப்போ என்ன சொல்லலாம் first m square minus u square is equal to what 2a so 2 sorry 2 so 2 cancel ஆயிடுச்சு a இல்லையா இது first equation 1 second equation பாருங்க இதுக்கும்
இது initial velocity, இது final velocity. So v square is equal to v mid square plus same as இது என்னது 2al by 2. So cancellation of 2a into l. So இதை நான் எடுத்துட்டேன் v square minus v mid square is equal to al. So ரெண்டு equate பண்ணலாமா? Because equation 1 so இது equation 1, this is equation 2, இது ரெண்டையும் equate பண்றேன் ஏன்னா al. Okay, so the equate பண்ணா என்ன கிடைச்சிரும்? V square minus v mid square is equal to v mid square minus u square. So இது இந்த சைடு கொண்டு வந்தா v square plus u square is equal to 2 mid square. Right? Mid square தான் வேணும். 2 mid square is equal to, so mid square mid வேணும் அப்படின்னா root under v square plus u square divided by 2. That's it. Okay, that's it relation. Any doubt? Okay, next one polam. Yes, next relation is that, yes, fine. So this is very important JEE question, so it is useful for your preparation for NEET. Okay, next question is a body start moving from the rest with the constant acceleration cover the displacement s1 in first, yes, it is first p second, first p minus 1 second, and s2 என்ன சொல்லிட்டாங்க p second. Then displacement s1 and s2 கேட்டிருக்காங்க. total distance இல்லையா, total displacement s1 plus s1 இந்த டைம்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ total distance s1 plus s2 கவர் பண்றதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, s1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க, p minus 1 சொல்லிட்டாங்க இல்லையா. s1 டிஸ்டன்ஸ் p minus 1. ஓகே, it start from rest. given சொல்லுங்க பார்க்கலாம். it start from rest. initial velocity என்னது 0 இல்லையா. given initial velocity என்னது 0. s1 distance cover பண்ணிருக்கு, எவ்வளவு செகண்டா இருக்கு, p minus 1 second. so can we apply 1 by 2 a time என்னது p minus 1 second. p minus 1 second cover பண்ணிருக்காங்க. next s2 எவ்வளவு செகண்ட்ல கவர் பண்ணிருக்காங்க, p செகண்ட்ல. s2 is equal 1 by 2 a p square. right, same acceleration. s constant acceleration கொடுத்துட்டாங்க. now s1 plus s2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கவர் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. so s1 plus s2 distance இதுக்கு என்னவா இருக்கும், half, ஏன்னா acceleration 0, சரி velocity, initial velocity 0. so s1 plus s2 சொல்லும்போது half at square, அதுக்கான டைம் தான் கால்குலேட் பண்றோம். ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், 1 by 2 p square a plus 1 by 2 p minus 1 square into e. so 1 by 2 எடுக்கலாமா வெளியே, 1 by 2 a எடுத்துட்டேன்னா p square plus expansion பண்ணலாம். can you do this one, try to solve expansion, p square plus 1 minus 2p. right, இது cancel. so t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், root under p square plus 2p square plus 1 minus 2p. option இருக்கா பாருங்க, 2p square minus 2p. yes, it is option is 2. that's it. இது புரிஞ்சுதா? yes, can we go to the next one. body travel 102.5 meter in nth second. What is the nth second formula? yes, what is nth second? sn is equal to u plus a by 2 2n minus 1. right, so now I'll start with this idea. okay, so we'll start. so a body travel 102.5 meter in n second, 115 meter in n plus 2 second. the acceleration calculate problem. so we'll apply that. given, what is given is that, so 102.5 in what is the nth second. next one, what is 115 meter in what, n plus 2 second. n plus 2 second. now we have to calculate acceleration calculate problem. so we can start. initial velocity தெரியாது, but we have to state 102.5 initial velocity u ன்னு எடுத்துட்டேன் plus a by 2 2n minus 1. so 2n minus 1. so this is what is the first equation. second equation இது nth தான், but n க்கு பதிலா n plus 2 ன்னு போடணும், அவ்வளவுதான். 115 இந்த இடத்துல initial velocity u plus இவ்வளவு டைம் என்னது 2n, n க்கு பதிலா n plus 2 ன்னு நான் போடணும். a by 2 n க்கு பதிலா 2 into 2n, not 2n, so n plus 2 n க்கு பதிலா, ஏன்னா இங்க பாருங்க இந்த n க்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் 2 into 2, சரி, n plus 2 n plus 2 minus 1. so this is what is the equation 2. right,
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிடும். ஸோ ஐம் டூயிங் தட். ஸோ 102.5 திஸ் இஸ் u plus a by 2, so 2n minus 1 divided by, so 115, so u plus a by 2 அப்படி வச்சுட்டா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிடும், 2n இல்லையா, இது 4 ஆயிரும், plus 4 minus 1 என்ன ஆயிரும், plus 3, so 2n plus 3. So I'm taking ratio, so this is minus minus minus, okay, I'm not ratio, this I'm subtracting the value, so இது cancel ஆயிரும், இது பாருங்க 12.5 subtract பண்ணுங்க பார்க்கலாம், then இது என்ன கிடைச்சிரும், so இது a by 2 right, common, so இப்போ இதை நான் subtract பண்ணனா 2n plus 3 minus 2n plus minus into minus plus ஆயிரும், plus 1, இது cancel ஆயிருமா, 3 plus 1 4, right, so இப்போ இது cancellation 2, so 2a is equal to 12.5, a is equal to 6 option la irukum, so 6 is the answer, that's it. Is it clear? Yes. Next one we can go. 23rd, the displacement and displacement and increase the velocity moving a particle, time interval what, t plus 1 second or 125 meter. Next, 50 meter per second respectively, the distance traveled by the particle t plus 2 second enna ketirukanga, distance traveled by the particle t plus 2 la ketirukanga. See here, displacement and increase in velocity of the moving particle in the time interval of t to t plus 1, t to t plus 1, அதாவது t ல இருந்து t plus 1 க்கான செகண்ட் என்னது, 1 செகண்ட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த 1 செகண்ட்ல இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்கு, 125 மீட்டர், அதாவது t ல இருந்து t plus 1 1 செகண்ட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆயிருக்கு, 125 மீட்டர், எவ்வளவு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 50 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Okay, given, we'll start with this 1 second. Yes, no, I'm going to take 1 second, 1 second la 50 இருக்கு, அப்ப final velocity என்ன சொல்லிட்டாங்க, increases by 1 second la, so s ங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, அந்த 1 second la s எவ்வளவு கவர் பண்ணிருக்கு, 125, ஸ்பீட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, so increase ஆயிருக்கு 50 meter per second, sr increases to இனிஷியலா uங்கிற velocity போயிட்டு இருக்கு, plus what is 50 increase ஆயிருக்கு, இதுதான் என்னது final velocity, இது மைண்ட்ல வச்சுக்க. Increase in the velocity of initially uங்கிற velocity போயிட்டு இருக்கு, இப்போ u plus 50 ஆயிருச்சு particle. Okay, now in a 1 second the respectively the distance traveled by particle t plus 2 second இருக்கும்போது 2 second இருக்கும்போது கால்குலேட் பண்ண சொல்றாங்க. Okay, first I am going to calculate that distance நமக்கு தெரிஞ்சிருச்சு, 1 secondல நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம initial velocity தெரியாது, acceleration தெரியாது, ஏன்னா 2 seconds சொன்ன இருக்காங்க இல்லையா. So first we'll start with this initial velocity and acceleration calculate பண்ணலாம். Okay, so இப்போ நான் எடுத்துட்டேன் 1 செகண்ட்ல initial velocity நமக்கு final velocity தெரியும், u plus 50, initial velocity u plus what is a into 1 second, right? So இது இந்த சைடு வந்துச்சுன்னா இதுவும் கேன்சல், a ஓட வேல்யூ என்னது 50 மீட்டர் per second square, acceleration தெரிஞ்சிருச்சு, ரைட், ஏன்னா acceleration தெரியணும், initial velocity தெரிஞ்சாதான் SN ல நம்ம அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட். now இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாமா, ஏ தெரிஞ்சிருச்சு, கேன் வி கால்குலேட் இனிஷியல் வெலாசிட்டி, எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ திஸ் இஸ் ஏ இஸ் ஓவர், இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் half AD ஸ்கொயர், ரைட். அப்படின்னா டீலிருந்து டி பிளஸ் 1 போகும்போது அந்த 1 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க, 125 மீட்டர், எஸ், ஸோ 125 மீட்டர், ஸோ இது 1 செகண்ட்ல 125 மீட்டர் கவர் ஆயிருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு செகண்ட்ல, t to t plus 1, so t plus 1 னா 1 செகண்ட்ல கவர் ஆன டிஸ்டன்ஸ், this is 1 plus 1 by 2 a இன்னும் 1 செகண்ட், ரைட். so a ஓட வேல்யூ தெரியும், so u plus a ஓட வேல்யூ என்னது 50 divided by 2, so என்னது 25, இது இந்த சைடு வந்துச்சுன்னா 125, so u ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 125 minus 25 என்ன சொல்லலாம், இனிஷியல் வெலாசிட்டி 100. இப்போ எனக்கு இது என்ன தெரிஞ்சு, இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு, ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், and the displacement, அதாவது t plus 1 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, so we'll start with this. so I'm going to take t plus 1 செகண்ட்ல நான் எடுக்கிறேன், so sn is equal to u ஓட வேல்யூ என்னது 100, என்ன யூஸ் பண்றேன், nth செகண்ட் சொல்லும்போது nth ஈக்குவேஷன், s is equal to u by 2, சரி u plus a by 2 2n minus 1 அப்ளை பண்ணலாம், ரைட். so இப்போ நான் எங்க இருந்து போறேன்,
இப்போ n plus நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம், n plus 1 நம்ம தெரிஞ்சிருச்சு. n plus 1 இருக்கும்போது சரி t plus 1 இருக்கும்போது என்னோட வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. இந்த t plus 1ல இருந்து t plus 2 போறதுக்கு எவ்வளவு கவர் ஆயிருக்கும், அந்த t plus 2 செகண்ட்ல எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் a ஓட வேல்யூ என்னது 50/2 into ரைட் 2 செகண்ட். அப்படின்னா எங்கிருந்து நான் இனிஷியல் இருந்தே போகலாம். ஸோ பிகாஸ் ஏன்னா இனிஷியல் இருந்து எடுக்கும் போது தான் இனிஷியல் வெலாசிட்டி என்னது u is equal to 0 and the second nth second 2 second. So just times up in 2 into 2 minus 2. இது புரிஞ்சுதா? So this must be no. So u is equal to 0 அப்படின்னா t plus 2 second. Okay, so இது என்ன சொல்லிட்டேன், இது t plus 2, this is what is it, t up to t. அப்படின்னா இது டிஃபரன்ஸ் இந்த செகண்ட்ல நான் டிராவல் பண்ணேன் 2 செகண்ட் சொல்லும்போது. ஓகே, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைச்சிடும் 100 plus 25 4 minus 1 100 plus 25 into 3, so 75 175 is the answer. Is it clear? Next one. So particle start from rest, initial velocity என்ன சொல்லிட்டாங்க 0 ன்னு சொல்லிட்டாங்க. particle start from rest. So solution given, the particle start from rest, initial velocity என்ன சொல்லிட்டாங்க u is equal to 0, moves with a constant acceleration. acceleration என்ன சொல்லிட்டாங்க alpha for a time t1. now then retards uniformly at rate என்ன சொல்லிட்டாங்க retardation சொல்லிட்டாங்க minus beta. ஏன்னா minus acceleration தான் என்ன சொல்லிட்டாங்க minus beta ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா minus retardation. finally comes to rest என்ன டைம்ல t2 செகண்ட்ல comes to rest. the total time t எடுத்துட்டாங்க. so t1 plus t2ங்கிறது என்ன சொன்னா t ன்னு கொடுத்துட்டாங்க. so what is the total distance and v max. so I'll solve this one. try to calculate distance எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. okay, so I'll give a homework. so first I'll start with the v max. so எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன், just I'm starting that. so this is what is a u is equal to 0. okay, so ஒரு certain time வரைக்கும் t1 வரைக்கும் acceleration இருக்கு alpha. so it reaches maximum velocity. then அதுக்கப்புறம் என்ன இருக்கு retardation ஆயிருக்கு minus. okay, finally equal to 0. அதுக்கான time t2. yes, so நாம இப்ப கால்குலேட் பண்ணலாம். acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், first நாம going to calculate acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம். a is equal to v max minus 0 ஏன்னா initial velocity divided by what is the time taken t1 alpha. beta எப்படி கால்குலேட் பண்ணலாம், because it is a retardation minus. okay, final velocity என்னது final velocity 0, initial velocity v max divided by what is the time taken t2. so இந்த minus cancel, right? so t1 plus t2ங்கிறது total t. so அதை நான் எடுக்கிறேன் t1 plus t2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். t1 plus t2 ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். so t1 வேணும்னா so v max divided by alpha, ஏன்னா இது இங்க போயிடும், plus what v max divided by that is beta. so v max எப்படி கால்குலேட் பண்ணலாம், v max is equal to 1 by alpha plus 1 by beta. so cross multiply பண்ணா v max is equal to so alpha plus beta divided by alpha into beta total time t. so இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம், v maximum கால்குலேட் பண்ணலாம். that's the idea. okay, you have to calculate distance கால்குலேட் பண்ணணும். okay, so try to solve this one. okay, okay, we can go next problem. next problem பாருங்க, the particles start from rest with a constant acceleration. the ratio of the speed average, the space average velocity and time average velocity. average velocity formula நமக்கு தெரியும். what is average, instantaneous தெரிஞ்சுனா average velocity calculate பண்ணலாம். இப்போ time averageங்கிறது எப்படி calculate பண்ணலாம், we can calculate time average. so time average அப்படின்னா so average velocity எப்படி calculate பண்ணலாம், integral over v instant dt divided by what is the integral over dt. இது time average ன்னு சொல்லிடலாம். இதே ஸ்பேஸ் அப்படின்னா இதை நான் ஸ்பேஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், சரி இன்டகிரேட் பண்ணணும். அப்ப என்ன சொல்லலாம், ஸ்பேஸ் ஆவரேஜ்னு சொல்லும்போது so we can do that v instant dx divided by what, integral over dx. so first we have to start. okay, so this is the idea we have to know clearly. so இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ரேஷியோ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். எஸ், இட் இஸ் a ரேஷியோ தான் கால்குலேட் பண்ணோம். ஸ்பேஸ் இது என்னது டைமோட ரேஷியோ தான் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இட் இஸ் a moving with constant it start from rest ன்னு சொல்லிட்டாங்க, constant acceleration. அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ கிவன் நான் கொடுத்தாச்சு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, கான்ஸ்டன்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கேன் வி கால்குலேட்
டைம் கால்குலேட் பண்ணலாம். சரி, ஆக்சலரேஷன் ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா? v is equal to a into t ன்னு சொல்லலாமா? எஸ், a into t. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணேன்னா, இங்க டிஃபரன்ஷியேட் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? dx, அதாவது ஸ்பேஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுல நான் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் இதுல. ஓகே, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பட் ஸ்பேஸுக்காக நம்ம ஐடியா சேஞ்ச் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஸோ பிகாஸ் இட் இஸ் v எப்படி எழுதலாம்? dx by dt இல்லையா? a into t, ரைட்? ஸோ dx எப்படி சொல்லலாம்? dxங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா at dt, ரைட்? தட்ஸ் இட். dxக்கு பதிலாக at dt. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஐடியா எடுத்துட்டு நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நான் கால்குலேட் பண்றேன். Very important thing, space average calculate பண்றேன். Space average is equal to space integral over v instantங்கிறது என்ன? a into t. dx பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? dx is equal to at dt divided by dx. dxங்கிறது என்ன சொல்லலாம்? at dt integral over, ரைட்? இது புரிஞ்சுதா? ஸோ நான் இப்போ நான் எடுத்துட்டேன்னா a ஸ்கொயர், இங்க என்ன இருக்கும்? t into t, t ஸ்கொயர், அதை இன்டகிரேட் பண்ணா t cube by 3, ரைட்? now இதை இன்டகிரேட் பண்ண எனக்கு கிடைச்சிடும். ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், t ஸ்கொயர் பை 2, ரைட்? ஸோ இந்த t ஸ்கொயர் இந்த t கியூப் கேன்சல், நெக்ஸ்ட் இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும்? at, அந்த 2 என்ன ஆயிரும்? மேலே வந்துச்சுன்னா 2at டிவைடட் பை 3. ஓகே, இது என்ன சொல்லலாம்? ஸ்பேஸ் ஆவரேஜ். ஸோ டைம் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டைம் ஆவரேஜ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். டைம் ஆவரேஜ் இன்டெக்ரல் ஆர் v இன்ஸ்டன்ட்ங்கிறது என்ன? at இல்லையா? at dt divided by what? Integral over dt. So இது integrate பண்ணா கிடைச்சிரும். So at square by 2, then இது integrate பண்ணா t. So cancel ஆயிருமா? So what you will get? at divided by what is 2. So இப்போ நான் space by v space divided by v time. v spaceங்கிறது 2at divided by 3, timeங்கிறது at divided by 2 மேல போயிருமா? 80 cancel, 4 by 3. So that is an answer. So option is that, C is the answer. Is it clear? So next one we can go. So next problem, motion under the gravity is very important thing, have to know. So இதுல இருந்தா நமக்கு क्वेश्चन கேட்பாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. motion under the gravity அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் தூக்கி வீசுறேன். எஸ், என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும்போது என்ன ஆகும்? velocity decrease ஆகும். எதனால decrease ஆகும்? because acceleration due to gravity downward இருக்கு. So the vertical motion is affected by the acceleration due to gravity. அப்படின்னா இந்த acceleration due to gravityனால எப்படி ஃபைனல் வெலாசிட்டிக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம், இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம், சரி, வாட் இஸ் டைம் டு ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ எப்படி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மோஷன் அண்டர் கிராவிட்டியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஐம் த்ரோயிங் ஆப்ஜெக்ட் வித் இனிஷியல் வெலாசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ யூங்கிற வெலாசிட்டியில் நான் த்ரோ பண்ணுறேன். கிளியராக தெரிஞ்சுக்கேன். யூங்கிற வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும்? மேலே மேக்ஸிமம் ஹைட் போயிருச்சுன்னு வச்சுக்கேன். ஐம் டேக்கிங் த மேக்ஸிமம் ஹைட் ஹெச்னு எடுத்துட்டேன். ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், ரைட்? இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டவுன்வர்ட் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இப்போ மேல தூக்கி வீசும்போது பார்ட்டிகல் மேல போகுதுக்கு வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. ஆக்சலரேஷன் என்ன இருக்கு? டவுன்வர்ட் இருக்கு. வெலாசிட்டி அப்வர்ட், ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். பார்ட்டிகளோட ஸ்பீட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்பவே மேல இருந்து கீழே வரும்போது வெலாசிட்டி இஸ் டவுன்வர்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட். சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ஆப்வியஸ்லி, ரைட்? இப்போ கொஸ்டின் என்னன்னா எப்படி நாம சால்வ் பண்ணலாம்? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஆப்ஜெக்ட் மேல போகும்போது ஏக்கு பதிலாக என்னது? மைனஸ் ஏ, பிகாஸ் இட் இஸ் அ டீசலரேட் பண்ணும். இதே ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வரும்போதுன்னு ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஜின்னு போட்டுக்கலாம். இப்போ ஐ எம் ரைட்டிங் தட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ். எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிருமா மேல தூக்கி போடும்போது? ஸோ v is equal to u plus at. ஸோ இது என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டா மைனஸ் u is equal to ஏவா, ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி டி. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ u by g is equal to t. That's it. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம்? s is equal to, ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இல்லையா, ut. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டிங் தட் ஆஃப் 80 ஸ்கொயர். ஸோ இப்போ எஸ்ங்கிறதுனா h மேக்ஸிமம் ஹைட், t தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate in this equation. இங்க ஏக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? மைனஸ் ஜி. அப்படின்னா என்ன சொல்லலாம்? h மேக்ஸிமம் இங்க அப்ளை பண்ற இனிஷியல் வெலாசிட்டி t, ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி டி ஸ்கொயர், ரைட்? இப்போ ஃபைனல் வெலாசிட்டி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஐம் த்ரோயிங் அட் ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது என்ன? ஐம் அப்ளைங் திஸ் ஈக்குவேஷன். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி? பிகம் 0. இது இந்த சைடு வந்துச்சுன்னா u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ag, ஏன்னா மைனஸ்
retardation x. So இதில் என்ன கால்குலேட் h maximum கால்குலேட் பண்ணலாம். s க்கு பதிலா h maximum எழுதிட்டேனா என்ன கிடைச்சிரும்? s is equal to h maximum u square divided by 2g. So this is equation, we can apply this. இதெல்லாமே apply பண்ணலாம். Yes, understand this one clearly. இதுவே motion under the gravity, it is a free fall எடுத்துட்டேன்னு வச்சுக்க, மேல இருந்து கீழே வருது. So இது என்ன கண்டிஷன் சொல்லலாம்? It is a free fall condition சொல்லலாம். Free falling condition. Free falling condition ஆவே initial velocity என்னவா இருக்கும்? 0 இருக்கும். If a body is falling freely, அப்படின்னா initial velocity என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அத மைண்ட்ல வச்சுக்கங்க. Okay, a is equal to என்னவா இருக்கும்? g. That's it. Is it clear? It is moving with a constant acceleration now. Okay, it is acceleration என்ன இல்ல வேரி எல்லாம் ஆகவே இல்ல. gங்கிறது கான்ஸ்டன்ட் தான். So now we can calculate final velocity. இப்போ h கால்குலேட் பண்ணனும் எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. எப்படி equation of motion யூஸ் பண்ணலாம்? First equation யூஸ் பண்றேனா v is equal to u plus at. What is it? Initial velocity 0. Can we calculate final velocity? Once time தெரிஞ்சுட்டா final velocity calculate பண்ணலாம். Okay, next one. S is equal to ut plus half at square. So இந்த இடத்துல h initial velocity 0. அப்படினா s ங்கிறது என்ன? Distance covered by the object. So h maximum is equal to half g or a ஓட value g t square. That's it. Right? Next one is that v square plus u square. V square is equal to u square plus 2as. So what is it? Initial velocity 0. அப்படினா final velocity வேணும் root under 2as. That's it. So we can apply this equation when it is a free fall condition சொல்லும்போது இத நாம அப்ளை பண்ணலாம். You must know clearly. Okay? So இது clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. This is very important. எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத இதுதான் ஐடியா. Okay? So we'll start the problem based on this. Okay? Yes, I will start with this. First question is that motion under the gravity is an example for a is equal to constant. இல்லையா? Motion with a uniform velocity. Uniform velocity இல்ல. ஏனா acceleration uniform velocity என்ன அர்த்தம்? Acceleration 0 இருக்கணும். Is it acceleration 0? No. So it is not answer. Okay, next one. Non-uniform motion, non-uniform acceleration. Non-uniform acceleration என்ன அர்த்தம்? A is equal to not a constant இருந்தா தான் என்னது? Non-uniform acceleration. But motion under gravity constant எல்லா பாயிண்ட்லயும். It is not a non-uniform acceleration. Yes, it is a non-uniform motion. ஏனா v change ஆயிட்டே இருக்கு. Acceleration இருக்கு. Non-uniform motion. But non-uniform acceleration என்ன ஆகும்? Acceleration change ஆகணும். Is it change or acceleration? Does not change. Okay, next one. Uniform motion with a constant acceleration. Yes, it is a uniform. Non-uniform motion with a uniform acceleration. இங்க பாருங்க non-uniform. See இங்க பாருங்க uniform motion. Is it uniform motion? Velocity constant ஆ இருக்குமா? No. Velocity vary ஆகும். இது என்ன சொல்றேன்? Non-uniform motion with a uniform acceleration. Yes, it is a non-uniform motion. Velocity change ஆகும். அதனால acceleration produce ஆகும். Acceleration என்னவா இருக்கும்? Uniform ஆ இருக்கும். So this must be known clearly. Yes or no? So option is D. So next one is பாருங்க. The ratio of the distance traveled by the freely falling body in first second, third and fourth, fifth ன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே மாத்திருக்கோம். Ratio of the traveling first and second, third and fourth. இல்லையா? So we can start with this. First second and second. Initially freely falling எடுத்துட்டேன். So given initially freely falling சொல்லும்போது initially 0 ன்னு எடுத்துட்டேன். First second எடுத்துட்டேன். T is equal to 1. Right? Initial na s is equal to ut plus half at square யூஸ் பண்ணலாமா? Yes. ஏனா uங்கிறது 0, half aங்கிறது g t square. T square ஓட வேல்யூ என்னது 1. So அப்ப நான் s1ங்கிறது என்ன சொல்றோம்? half g ன்னு சொல்லலாமா? Yes. இது புரியுதா? s1 ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் g by 2. இப்ப செகண்ட் சொல்றேன். இங்க பாருங்க இங்கிருந்து இங்க வரக்கான 2 செகண்ட் ஆயிருக்கு இல்லையா? So இது என்னவா இருக்கும்? 1 by 2 இந்த 2 செகண்ட் அதாவது s2 கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த 1 செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் s1 எடுத்துட்டேன். That is s1 is value. So இங்கிருந்து இந்த கவர் பண்ண டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன்? Just nothing but I'm taking s2. Yes, it is s2. எவ்வளவு செகண்ட்? 2 செகண்ட் ஆயிருக்கு. So we can say it is s2 is equal to half g. T square ஓட வேல்யூ என்னது? 2 square. Right? 1 by 2 g 4 ன்னு சொல்லலாமா? Yes or no? No. இப்போ நான் இதை எடுத்துட்டேன், இது x ன்னு எடுத்துட்டேன். இது என்ன இருக்கும்? 4x ஆ இருக்கும் இல்லையா? This must be known clearly. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட்ல கேட்டிருக்காங்க. t is equal to 1 செகண்ட்ல இருந்து செகண்டுக்கு நான் எவ்வளவு கவர் ஆயிருக்கும், அதாவது இங்கிருந்து இவ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ரேஷியோ. சோ அப்ப என்ன சொல்லலாம்? we can so this is இங்க பாருங்க செகண்ட் தேர்ட் செகண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? so we can calculate this one. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? s1 to s0 என்ன சொல்லலாம்? 1. s2 to s1 என்னது?
4 இது 1, 4 minus 1 ங்கிறது 3, right? Then S3 to S2 என்ன கிடைச்சிரும்? So already we know that. So 1 3, then it's what is it? 5. So what is the answer is that? So 1 is 3 is 5 is the answer. Yes or no? So this must be no clear. Okay. Next question is that S1 freely falling under the gravity. It covers distance h1, h2, h3. Then first 5 second, next 5 second, 10th second, next one, next 5 second, 15th second. Apina 1 2 3 ratio. 1 second, 2 second, 3 second order ratio. ஏனா time ratio பாருங்க, time ratioங்கிறது என்ன சொல்லலாம்? So T1, T2, T3 ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? 5, 10, 15. அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1 second, 2 second, 3 second. 1 second, 2 second, 3 second சொல்லும்போது distance ratio என்னவா இருக்கும்? Distance first second, second second. It is not a 1 second இல்ல. It's like a nth second மாதிரி. Okay, difference in that. So என்ன சொல்லலாம்? 1 is 3 is to what is it? 5. Right? So இப்போ எப்படி represent பண்ணலாம்? இது h1, h2, h3. இல்லையா? இப்போ h1, h2, h3 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ h1 by h2 ஓட ரேஷியோ என்னவா இருக்கும்? 1/3. Right? h1 by h2 ratio is 1/3. So h1, h2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? h2/3. Right? So option no. So this is what is it? Option is D. Is it clear? Next one. So next one, the ball is released from the top of the tower. Height h ன்னு கொடுத்துட்டாங்க. Very important question. It takes t second to reach its ground. What is the position of the ball? t/3 ஆ இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? So question பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, so height of the tower என்ன கொடுத்துட்டாங்க? h ன்னு கொடுத்துட்டாங்க. h is the height of the tower. Okay, h is the height of the tower. It takes t second to reaches the ground னு சொல்லிட்டாங்க. Takes t second. அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 ன்னு எடுத்துட்டேன். இங்க இருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் என்ன சொல்லிட்டாங்க? t ன்னு சொல்லிட்டாங்க. So h எப்படி கால்குலேட் பண்ணலாம்? h is equal to half gd square சொல்லலாமா? t square. This is the another equation, right? Next one. What is the position t/3 ஆ இருக்கும்போது? இங்கிருந்து, so இங்கிருந்து t/3 ஆ இருக்கும்போது என்ன பொசிஷன் கால்குலேட் பண்ணணும்? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0 தான். So I don't know what is value t/3 ஆ இருக்கும்போது, just I am taking h dash ன்னு எடுத்துட்டேன். 1/2 g. What is the time is that? t/3. t/3 ன்னு சொல்லும்போது t/3 the whole square. So என்ன கிடைச்சிரும்? half g t square divided by 9. இல்லையா? So இந்த t square half g t square க்கு பதிலா என்ன சொல்லலாம்? h சொல்லாம h divided by 9. So this is what is h square. அப்ப t/3 ல எவ்வளவு distance கவர் பண்ணிருக்கும்? h/9 distance கவர் h/9 distance கவர் ஆயிருக்கும். Yes or no? So இப்போ question பாருங்க, h/9 from the ground. From the ground ல இருந்து எவ்வளவு distance find ஆயிருக்கும்? Total distance h னா இது h/3. இது என்ன சொல்லலாம்? h minus h/9 சொல்லலாமா? இல்லையா? ஏன்னா இது total h, இது h/9. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? h minus h/9 னா இது தெரிஞ்சிரும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? Cross multiply 8h/9 from the ground என்னவா இருக்கும்? 8h/9 from the ground. So option is C. இது புரிஞ்சுதா? So this must be no clearly. Okay, can we go on next one? Yes, next question is that. Yes, object is dropped from that object dropped and moves 135 meter in last second. Last nth second மாதிரி. அந்த 1 second level கவர் ஆயிருக்கு. 135 second 135 meter கவர் ஆயிருக்கு. Of its journey, then find the time to flight calculate பண்ண சொல்லிருக்கு. அப்படின்னா மேல இருந்து கீழ வர்றதுக்கான டைமை கால்குலேட் பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சுதா? क्वेश्चन பாருங்க given. So nth secondல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது? 135 மீட்டர். அப்படின்னா என்னங்கிறது லாஸ்ட் 1 செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ். 1 செகண்ட். ஸோ எப்படி கால்குலேட்? டைம் டு ஃபிளைட் கால்குலேட் பண்ணணும். எஸ் ஆனோ? சரி, nth செகண்ட் லாஸ்ட் செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் ஐ கீப் இட் அஸ் nth செகண்ட், லாஸ்ட் 1 செகண்ட். அப்படின்னா டீக்கும் t minus 1 செகண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Sn is equal to, because it is freely falling இருந்த போது என்ன இருக்கும்? Sn is equal to u plus a/2 2n minus 1. nth செகண்ட்ல கவர் பண்ணது 135. Initial velocity 0. So g ஓட வேல்யூ 10, right? A is equal to 0. It is a freely falling condition. So 2n minus 1, right? So இது என்ன ஆயிரும்? 5. இது எவ்வளவு கவர் பண்ணிருக்கு? 135, right? So இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும்? This is 2 times 35 சொல்லும்போது 6 times or 30 7 times. So 227 is equal to 2n minus 1, right?
right? இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? So நாம இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? So we have to calculate n calculate பண்ணணும். So now I'm going to calculate this one. So இது எடுத்துட்டு 20 இது வந்துச்சுனா 28 is equal to 2n. n is equal to what? 28 divided by 2. So this is what is it? 14 second. அப்படினா time to flight என்னது? 14 second. Okay. So 14 secondல எவ்வளவு கவர் பண்ணிருக்கு? 135 கவர் பண்ணிருக்கு. Understand this one. Okay. So அப்படினா time to flightங்கிறது 14 second னு சொல்லலாம். Okay, next one பார்க்கலாம். Next question is that a body dropped from the top of the tower fall 40 meter during the last 2 second of its fall கொடுத்துறாங்க. Last 2 second. Okay, then height of the tower நம்ம calculate பண்ணலாம். Last 2 second கொடுத்துட்டாங்க. Just we'll start. So given. நான் என்ன சொல்லலாம்? Last 2 second calculate பண்ணலாம். So எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 meter cover பண்ணிருக்கு. So now I'm going to take, listen carefully. இப்போ height of the tower நான் h னு எடுத்துட்டேன் initially. Okay, height of the tower is h. இப்போ இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ல இது லாஸ்ட் 2 செகண்ட்ல ஓகே எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு? 40 மீட்டர் கவர் ஆயிருக்கு லாஸ்ட் 2 செகண்ட். அப்படின்னா ஸோ இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் t-ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். t மைனஸ் 2ன்னு சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும். இங்க டோட்டல் டைம் t 2 செகண்ட்ல 40 சென்டிமீட்டர் கவர் ஆயிருக்கு. அப்படின்னா t மைனஸ் 2ல எவ்வளவு செகண்ட் கவர் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஹைட்டையும் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிரும் இல்லையா? ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆர் எல்ஸ் we can start with this initial velocity 0 ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. Now I'll start. So h is equal to ut plus s is equal to ut plus half a t square யூஸ் பண்றேன் to calculate h of a க்கு பதிலா சொன்னா g t square இல்லையா? இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான அந்த ஹைட்டை ரீச் ஆகிறதுக்கான டைம் half 1/2 gt square, right? இந்த t minus 2 இல்லையா? wait for this. இப்போ 2 செகண்ட்ல இவ்வளவு 40 மீட்டர் கவர் ஆயிருக்கு இல்லையா? now so இப்போ இந்த டேஷ் நான் கால்குலேட் பண்றேன். just I am taking this value or else we can say h minus இதை நான் சொல்லாமா இந்த டிஸ்டன்ஸ். Yes, if we take this relation, yes, question. Okay, so half gt square. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன்னா so this is 40 last 2 செகண்ட்ல இது t minus 2 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், right? I'm going to take இது எவ்வளவு கால்குலேட் பண்ணா h dash னு எடுத்துட்டேன். just I'm taking h dash. இப்போ initial velocity 0 half g என்ன சொல்லலாம்? t minus 2 the whole square னு எழுதலாமா? yes sir. இப்போ இத டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ட் பண்றேன். h minus h prime என்ன கிடைச்சிரும்? So g by 2 வெளியே எடுத்துட்டேன்னா என்ன கிடைச்சிரும்? சப்ட்ராக்ட் பண்ண hங்கிறது t ஸ்கொயர் மைனஸ் t minus 2 the whole square என்ன கிடைச்சிரும்? இதோட டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம்? இது 40. Okay, so this is 40 is equal to what? இது என்ன சொல்லலாம்? 10 by 2 னு சொல்லலாமா? yes. so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இது நான் எடுத்துட்டேன்னா இது என்னது 5 இல்லையா? so இப்போ நான் எடுத்துட்டேன்னா இது கேன்சல் பண்ணா 8 மாறிடும் இல்லையா? so this must be known clearly. Okay, this is 8. so இந்த சைடுல என்ன இருக்கும்? expand பண்றேன். t square minus t square plus what? 4 minus 2t, right? so இப்போ நான் t உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? t minus உள்ள minus t square minus 4 plus 2t, right? so இது கேன்சல் ஆயிடும். minus 4 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 4 plus 4 ஆயிடும். 8 plus 4 என்னது? 12 is equal to 2t, right? 2t. is it clear, right? yes, 2 into 2 so 4 ஆயிரும் இல்லையா? so note பண்ணிக்க 4. this is 4. so இது கேன்சல் பண்ண t ஓட வேல்யூ 3 செகண்ட். so t ஓட வேல்யூ 3 செகண்ட். இங்க இருந்து இங்க வரக்கான டைம் 3 செகண்ட் எடுத்துட்டேனா so இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஹைட் கால்குலேட் பண்ணலாம். 1/2 g ங்கிறது 10 into what? 3 ங்கிறது 9 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் is 9. so இது என்ன ஆயிரும்? so கேன்சல் ஆச்சு. அப்ப நான் என்ன சொல்லலாம்? 9 into 5 45. that's it. so this is what is at 45 meter. that's it. is it correct? so next problem polam. this is very important. 34th question. Sorry, 34th slide. okay, a water drop falls regular interval of time from the tab of 5 meter above the ground. the third drop is leaving the tab. instead first so இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா water drop falls at regular interval from that from top tab 5 meter above the ground. the third drop is leaving the tab. instead first drop it touches the ground.
how far above the ground, how far above the ground is the second drop னு கேட்டிருக்காங்க. ஓகே, क्वेश्चन என்னன்னா tab இல்லையா? ஸோ டேப் இருக்கு, எவ்வளவு மீட்டருக்குள்ள 5 மீட்டர் எபோவ் இருக்கு இல்லையா? இதுல இருந்து என்ன இருக்கு, ரெகுலர் டிராப் ஆஃப் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்னா டைம் பீரியட், ஃபர்ஸ்ட் டிராப்க்கும் செகண்ட் டிராப்க்கும் தேர்ட் டிராப்க்கும் இடையில இருக்க டைம் என்னது, ரெகுலரா இருக்கு. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிராப் என்ன இருக்கு, கிரவுண்டை ரீச் ஆயிருக்கு. தேர்ட் டிராப் லீவ் ஆயிருக்கு டேப். செகண்ட் டிராப் சம்வேர் இட் இஸ் எங்க இருக்கு. ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்னா இங்கிருந்து இங்க வரக்கான டைம் டி, இதே மாதிரி இங்கிருந்து இங்க வரக்கான டைம் டீன்னு எடுத்து. ஓகே, இதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ ஹைட் என்னது 5 மீட்டர். இப்போ இங்கிருந்து இங்க டிராப் வரக்கான டைம் என்ன சொல்லலாம், 2 செகண்ட் சொல்லலாமா? இப்போ எனக்கு டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த டிராப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் திஸ். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ இப்போ எடுத்துட்டேன். எஸ், நான் என்ன கால்குலேட் பண்றேன், இங்கிருந்து இங்க வரக்கான டைமை கால்குலேட் பண்றேன். ஸோ எப்படின்னா இந்த டோட்டல் டைம் டி பிளஸ் டி, டோட்டல் டைம் என்ன சொல்லலாம் 2t இல்லையா? இந்த 2tல 5 மீட்டரை கிராஸ் பண்ணிருக்க ஒரு டிராப் அப்படின்னா 5 s is equal to என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன், s is equal to ut plus half ad square யூஸ் பண்றேன். ஸோ u ங்கிறது 0, ஸோ is equal to 5 ஆஃப் a ஓட வேல்யூ என்னது 10, t ஸ்கொயருங்கிறதுனா 2t the whole square, right? now ஸோ இது இங்க மல்டிப்ளை பண்ணா 10 is equal to 10 4t square. ஸோ இது கேன்சல் ஆயிரும். 1/4 is equal to t square. t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 1/√4. √4 என்ன சொல்லலாம், பிளஸ் ஆர் மைனஸ். நெகட்டிவ் நமக்கு வேண்டியதில்லை, ஒன்லி பிளஸ். ஸோ திஸ் இஸ் 2. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்கிருந்து இங்க வரக்கான டைம் என்ன சொல்லிட்டாங்க, ஸோ ஸ்மால் டைம் இல்லையா? எஸ். ஸோ இங்கிருந்து இங்க வரக்கான டைம் 1/2னா இங்கிருந்து இங்க வரக்கான டைமும் 1/2 தான். டோட்டல் என்னது 1 செகண்ட்ல கீழே வந்திருக்கும். ஓகே, இப்போ 1/2 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். எஸ் ஆனோ? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஆஃப் ஏவோட வேல்யூ 10, டீவோட வேல்யூ என்னது 1/2 the whole square, ரைட்? ஏன்னா இங்கிருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கிருந்து எங்கேன்னு தெரிஞ்சிடும், கிரவுண்ட்ல இருந்து. ஓகே, இப்போ என்ன ஆயிரும் 1/2 10 into 1/4, ரைட்? இது என்ன ஆயிரும் 5. ஸோ 5/4ங்கிறது என்ன சொல்லலாம் 1.25. அப்படின்னா இங்கிருந்து இங்க டிஸ்டன்ஸ் என்னது 1.25. ஏன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்காங்க, ஹவு ஃபார் ஃப்ரம் த கிரவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னது டோட்டல் 5 minus 1.25 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3.75. okay, this is an idea. So next one is that, so the final problem of this is very important idea. So we'll start with this. So என்ன அப்படின்னா, boy standing at the top of the tower 20 meter height drop a stone. top of towerல இருந்து drop பண்றோம். the velocity with which hits the ground னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. given என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஹைட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ராப் பண்றாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இங்க ஹிட் ஆகும்போது வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், we'll start with this. ஸோ we'll start with this. எப்படி கால்குலேட் பண்ணலாம், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், g downward. ஸோ v is equal to u plus 80. பட் நமக்கு டைம் தெரியாது, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. yes, s is equal to ut plus half at square யூஸ் பண்ணலாமா? yes, we can use. why? initial velocity 0. எனக்கு s ஓட வேல்யூ 20 is equal to 1/2. இது 10 t square. சரி, ஃபைனல் வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணணும். எஸ், சாரி, டைம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. This is 20 meter. Initial velocity is 0. Final velocity calculate பண்ணணும். A is equal to what is it? G. So V square is equal to U square plus 2AS. Can we use? What is the initial velocity? 0. So V is equal to root under 2AS. Root under 2 into A ஓட வேல்யூ 10, S ஓட வேல்யூ என்னது 20. Right? So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 20 into 20. So it is a 400. Right? So இது என்ன சொல்லலாம்? This is 400. 4 into 100 எழுதலாம், 4 at 2 எழுதலாம், 100 at 10 எழுதலாம். 20 meter per second. That's it over. Is it clear? Right? So this is very important idea. Okay, next one. We'll move one more question is that very important, motion under the gravity from ground to ground. Ground to ground na இப்படி நான் த்ரோ பண்றேன், என்ன ஆகும் மேலே போகும், மேலே போயிட்டு என்ன ஆகும் கீழே வரும். அதுதான் என்னது கிரவுண்ட் டு கிரவுண்ட்னு சொல்லலாம். இப்போ கிரவுண்ட் டு கிரவுண்டா இருக்கும் போது என்ன ஆகும், வில் ஸ்டார்ட் வித் திஸ் ஐடியா. See here, இப்போ என்னெல்லாம் கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், this is what is I'm throwing an object with velocity u.
இது என்ன ஆகும் மேலே போயிட்டு எகைன் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் மேக்ஸிமம் பாயிண்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் 0 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0. இதுவே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் 0 இருக்கும். ஓகேவா? மேலே போகுதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0, மேலேருந்து கீழே வருதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இப்போ மேலே போகும்போது a is equal to minus g, இங்கே மேலேருந்து கீழே வரும்போது a is equal to plus g. எஸ் ஆனோ? ஸோ இது என்ன சொல்லலாம், this is what is height maximum, right? Very important thing. See here, understand this one. இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் t நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் என்னதான் இருக்கும், you will get the same t தான் உங்களுக்கு கிடைக்கும், same t value. கீழ இருந்து மேலே போறதுக்கான டைம் t, நான் மேல இருந்து கீழே வரக்கான டைம் என்னது t. டைம் டு ஃபிளைட்ங்கிறதுனா t plus t total 2t ன்னு எடுத்துக்கலாம். Okay, this must be known clearly. Is it clear? Any doubt up to here? So this is very important. One more thing is that very important thing. Okay, so இங்க இப்போ நான் த்ரோ பண்றேன், இப்போ மேலே போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கேன். லிசன். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை லாஸ்ட் செகண்ட், அதாவது இங்கிருந்து இங்கே மேலே போறதுக்கான டைம் 4 செகண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். 4 செகண்ட் அப்படின்னா இந்த 4th செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். S1 is equal to S2. So distance traveled by last second of journey which is equal to distance traveled by first second of journey when it is coming downwards. So this very important thing. Idu purinjada? Yes or no? So this is the idea have to know clearly. Yes. So the problem base panni solve pannalam, then we will start this idea relations one by one. Okay va? So distance traveled by the last second which is equal to distance traveled by first second of its journey. Okay. So this is an idea. Okay, we'll start based on this idea. Okay, so first problem. Okay, object is projected with a 40 meter per second and 60 meter per second respectively. Then find the ratio of distance traveled by last second upward journey in ketirukanga. Last second of upward journey. Okay, so this must be known clearly. Last second of upward journey. Last second அப்படின்னா அங்க பாருங்க ஒரே செகண்ட். இப்போ இனிஷியல் கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க, 40 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றேன். இன்னொரு கண்டிஷன் என்னது, 60 மீட்டர் பர் செகண்ட்ல த்ரோ பண்றேன். 60 மீட்டர் பர் செகண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் லாஸ்ட் செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ நான் டிஸ்டன்ஸ்க்கு லாஸ்ட் செகண்ட் nth செகண்ட்ல டிராவல் பண்றது. nth செகண்ட் அப்படின்னா ஜஸ்ட் வில் ஸ்டார்ட் nth செகண்ட். ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் இல்லையா, லாஸ்ட் செகண்ட்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ nth செகண்ட் சொல்லும்போது Sn is equal to இல்லையா. Now I'll start with this. என்ன சொல்லலாம், this is what is it 40 meter per second. So initial velocity is 40 meter per second. 40 what is it? Throwing upward direction. Nth second, last 1 second la travel பண்ண distance. So a value, yes, 10 by 2, last 1 second, 2, 1 minus 1. Right, என்ன கிடைச்சிரும் பாருங்க. Just if we take this one, this is 1, இது என்ன கிடைச்சிரும் 5. Okay, 35 ஆயிருமா.